أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فإن الذكرى تنفع المؤمنين صدق الله العظيم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு வாழ்வியல் மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது சடங்கு சம்பிரதாயத்திற்கான மார்க்கம் அல்ல, வாழ்வியல் மார்க்கம். வாழ்வியல் மார்க்கம் என்றால் என்ன? காலை தூங்கி எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் இறைவனுடைய பொருத்தம் கிடைக்குமா என்ற சிந்தனையோடு அவைகளை செய்திட வேண்டும். நீங்கள் யாரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி மக்களை அன்போடு அரவணைப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதாக இருந்தாலும், அண்டை வீட்டார்களோடு பேசக்கூடிய நட்புகளாக இருந்தாலும், உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் கலந்துரையாடுவது எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் இறைவனுடைய பொருத்தம் கிடைக்குமா என்ற சிந்தனையோடு அவைகளை செய்திட வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மிக சுருக்கமாக சொல்லி காட்டுகிறான், வதக்கிர் ஃபஇன்னல் ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது முஃமின்களுக்கு பலனளிக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்கள், உலகில் எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சமயங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பிரிவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளிலே பல்வேறு இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பயான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு முறை என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இந்த நாள் வரை நமக்கு நீடித்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் இந்த பயானுடைய அமைப்பு முறை என்பது இருக்கிறது. நீங்கள் எப்படி தொழுக வேண்டும், நீங்கள் எப்படி தூங்க வேண்டும், நீங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி மனைவி மக்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் சொல்லித் தருவதுதான் இந்த பயானுடைய நோக்கமாக இருக்கிறது. பயான் என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதருக்கு 50 வயது அடைகிறது என்று சொன்னால் 15 வயது முதல் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தொடர்புடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் 50 வயதிலே 35 ஆண்டுகள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார். அந்த 35 ஆண்டுகளில் ஒரு வருஷத்திற்கு 52 ஜும்மாக்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனைங்க? 52 வெள்ளிக்கிழமை ஜும்மா வருது. அப்ப 35 வருஷத்துல ஜும்மாக்கள் எத்தனை? 100 அல்ல, 1000க்கும் மேற்பட்ட ஜும்மா பயான்களை கேட்பதற்குரிய வாய்ப்பை பெற்றிருப்பார். அப்ப யோசித்து பாருங்கள், 50 வயதுடையவர் 1000 மேற்பட்ட ஜும்மா உரைகளை கேட்டிருந்தால் அவர் ஆலிமாகவே ஆகியிருக்க முடியும். உண்டா இல்லையா? இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? அந்த தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறோமா? ஒரு 40 வயதுடையவர் 25 ஆண்டுகள் ஜும்மாவை அடைந்திருக்கிறார். அந்த 25 ஆண்டுகளுடைய ஜும்மா பயான்களை நாம் கேட்டிருந்தால் இன்று முக்காலிமாக நாம் ஆகியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? நம்ம தாய் தகப்பன் மௌத்தாகிவிட்டால், நம்முடைய மனைவி மக்கள் மரணம் அடைந்து விட்டால் அவர்களுக்காக கடைசியாக செய்யக்கூடிய கடமை என்ன? என்னங்க செய்வோம்? கடைசியா அவர்களை வழி அனுப்பி வைக்கிற பொழுது நாம் செய்யக்கூடிய கடமை என்ன? யாராவது சொல்லுங்க. ஜனாசா தொழுகை. அந்த ஜனாசா தொழுகையாவது நாம தெரிந்து வைத்திருக்கிறோமா முழுமையாக? நம்முடைய பெற்றோர் இரத்தத்தை பாலாக்கி அமுதாக்கி நம்மை வளர்த்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக, அவருடைய வாரிசாக, அவருடைய எதிர்கால இலக்காக, அடையாளமாக நம்மை உருவாக்கி செல்கிறார். இப்ப எல்லாம் உனக்காகத்தான் என்பதாக நம்முடைய பெற்றோர் நமக்காக தியாகம் செய்கிறார்கள்.
அப்படிப்பட்ட பெற்றோர் மன்னரை வாழ்க்கை நோக்கி மறுமை வாழ்க்கை நோக்கி இறைவனை சந்திக்க செல்கிற பொழுது அவர்களுக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய கடைசி ஒரு பாக்கியம் ஜனாசா தொழுகை பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அந்த ஜனாசா தொழுகையை தெரிந்து தொழுகிறோமா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? முதல் தக்பீரில் சனா ஓத வேண்டும். தொழுகைக்கு வந்தா தானுங்க, தொழுகை தெரிஞ்சா தானுங்க சனா தெரியும். நமக்கு தான் தொழுகையே தெரியாது, தொழுகையுடைய அமல்களே தெரியாது, அதில் ஓதக்கூடிய திக்ர்கள் சரியாக தெரியாது. இந்த நிலையில் தொழுகையில் ஓத வேண்டிய சனாவை எப்படி அவர் ஜனாசா தொழுகையில் ஓதுவார்? இரண்டாவது தக்பீருக்கு பின் தொழுகையில் ஓதக்கூடிய தரூர் ஷரீஃப் ஸலவாத்தை ஓத வேண்டும். எத்தனை மனிதர்களுக்கு தொழுகையில் ஓதக்கூடிய ஸலவாத்து முழுமையாக தெரியும்? குறை சொல்வதற்காக அல்ல, இதுதான் யதார்த்தம். மூன்றாவது தக்பீருக்கு பின் அல்லாஹும்ம வஃபிர் லிஹய்யினா வ மய்யித்தினா என்பதாக அவருடைய பாவ மன்னிப்புக்காக கேட்கக்கூடிய ஒரு துஆவை ஹதீஸிலே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நம்மில் எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம்? 90% தெரியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு ஜனாசா தொழுகையினுடைய முறை கூட நாம் தெரியாமல் தொழுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோர்களை வழி அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் லட்சங்கள் கோடிகள் அந்தஸ்துகள் அனைத்தையும் நமக்காக விட்டு சென்றார்களே, கொடுத்து சென்றார்களே, அவர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன? நாம் என்ன பகரமாக கொடுக்க போகிறோம்? ஆக அல்லாஹு தஆலா நம்மெல்லாம் ஜனாசாவுடைய தொழுகை மட்டுமல்ல, வாழ்வினுடைய எல்லா அமல்களையும் அறியக்கூடிய, அறிந்து அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கிடுவானாக. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? ஒரு நினைவூட்டலுக்காக நாம சொல்கிறோம், குறை சொல்வதற்காக அல்ல. ஏன் தெரியுமா? சமீபத்தில் தமிழகத்திலே தொழுகையாளிகளுடைய ஒரு சர்வே நமக்கு எடுக்கப்பட்டது. அந்த தொழுகையாளிகளுடைய சர்வே கொடுத்த அதிர்ச்சி தான் மிகப்பெரிய ஆச்சரியம் தருகிறது. தொழுகையாளிகள் தமிழகத்தில் 5 முதல் 7% தாண்டவில்லை. எத்தனை பேருங்க? 5 முதல் 7%. 100 நபர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள்? 7 பேர். அப்ப 93 பேருக்கு சனா தெரியாது, 93 பேருக்கு ஸலவாத் தெரியாது. இவர்களுக்கு எப்படி துஆ மாசூரா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பிற்குரிய துஆ ஜனாசா தொழுகை தெரியும்? அப்ப கிட்டத்தட்ட பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஜனாசா தொழுகை நோக்கமல்ல, தொழுகையே இல்லை, தெரியவில்லை என்பதுதான் கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை நீடித்த தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பானாக. இதை நாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது பயானுக்கான மார்க்கம் அல்ல. பயான கேட்டோம், மாஷா அல்லாஹ் இன்னைக்கு பயான் சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு பயானு நல்ல கலகலப்பா இருந்துச்சு, பயானு நகைச்சுவையா இருந்துச்சு, நல்ல அடுக்குமொழியாக இருந்துச்சு, இப்படின்னு மார்க் கொடுப்பதற்கோ அல்லது விமர்சனம் கொடுப்பதற்குண்டான நோக்கம் அல்ல பயான் செய்வது. பயான் செய்வது என்பது நம்முடைய வாழ்வில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், நமக்கு இறைவன் நேர்வழி காட்ட வேண்டும், நாம் நல்லவர்களாக மாற வேண்டும், சாலிஹீன்களாக உருவாக வேண்டும். இதுதான் பயானுடைய நோக்கம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த மேற்சொன்ன வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், முஃமின்களுக்கு பலனளிக்கும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு பயனளிக்கும். யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்வது போல பொதுவான மனிதர்களுக்கு பயனளிக்கும் என்பதாக சொல்லவில்லை. அதே போல முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பலனளிக்கும் என்பதாக சொல்லவில்லை. முஃமின்கள், முஃமின்கள்னா யார்? அதையும் தாண்டி இறைவனின் மீது நம்பிக்கை, அதீத நம்பிக்கை உடையவர்கள், ஆழ்ந்த நம்பிக்கையோடு நல்ல அமல்களை தன்னுடைய வாழ்விலும் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு பயனளிக்கும். அப்ப இன்னைக்கு நம்முடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பயான கேட்டோம் போயிட்டோம். 35 வருஷம் பயான் கேட்டவர் இன்னைக்கு எப்படி இருக்கணும்? தொழுகை முறை மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் அறிந்தவராக நாம் இருந்திருக்க வேண்டும். நமக்கு அது தெரியுமா?
தெரியலை என்று சொன்னால் நாம் பலவீனமாக இருக்கிறோம் ஈமானிலே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனி வரும் காலங்களிலாவது நம்முடைய ஈமானை பலப்படுத்த கட்டாயமாக நாம் முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாள் மிக குறைவு. எப்போது வேண்டுமானாலும் மரணம் ஏற்படலாம். அதை நோக்கிய பயணத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழக்கூடிய குறுகிய காலத்திலே இறைவனுடைய பொருத்தத்தை அடைவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய நல் வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் முழுமையாக வழங்கிடுவானாக. இந்த பயான் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் பயான்களிலே நாம் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான பள்ளிவாசல்களில் பயான் என்று சொன்னால் எப்படி நிலை என்று சொன்னால், ஜுமாவிலே ஆரம்பிக்கின்ற பொழுது 5 நபர்கள் இருப்பார்கள், அல்லது பெரிய பள்ளியாக இருந்தால் 10 நபர்கள் இருப்பார்கள். பயான் முடிகிற பொழுதுதான் கடைசி 5 நிமிடத்தில் தான் 50 நபர்களாக 500 நபர்களாக வந்து சேருவார்கள். கடைசி நிமிஷம் முடிஞ்சிருதுன்னு சொன்னா பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும். ஆக பயானுடைய தொடர்பு என்பதே முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இதுதான் நம்முடைய பலவீனமாக இருக்கிறது. எனவே பயான்கள் என்பது பள்ளிவாசல் சுவத்துக்காக நாம் பேசவில்லை, பள்ளிவாசலுடைய ஃபேன்களுக்காக லைட்டுகளுக்காக நாம் பேசவில்லை, நமக்காக பேசப்படுகிறது. எனவே நாம் ஆர்வமாக முன்வந்து கலந்து கொள்ள வேண்டும். அவைகளை கேட்டு நம்முடைய வாழ்விலே அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பயான் மட்டுமல்ல, வரும் காலங்களிலும் எல்லா பயான்களையும் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.